சிறுமி ஒருத்தி தன்னுடைய பள்ளிக்கூடத்தை முடித்துவிட்டு இல்லம் திரும்பிக் கொண்டிருந்தாள். நல்ல மழை. அவள் நனைந்து கொண்டே வேகமாக இல்லத்தை வந்தடைந்தாள். இல்லத்தினுடைய முன்பகுதியிலே அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்த தந்தை கேட்டார். சற்று நேரம் அமர்ந்து இருந்துவிட்டு மழை தீர்ந்த பின்பு நீ வந்திருக்கலாமே என்று சொன்னார். உள்ள அறையிலே விளையாடி கொண்டிருந்த அண்ணன் சொன்னான், உன்னுடைய தோழியோடு நனையாமல் குடையில் வந்திருக்கலாமே என்று சொன்னார். இப்போது அவளுடைய தம்பி அடுத்த அறையிலே இருந்து கொண்டு சொல்லுகிறான், குடை எடுத்து கொண்டு சென்றால் என்ன, இப்படி நனைய வேண்டுமா? இப்படி மூவரும் இந்த சிறுமியினுடைய அந்த நிலையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்க, இல்லத்திற்குள்ளாக சமையல் அறையிலிருந்து தாய் வெளிப்பட்டாள். ஓடோடி இந்த சிறுமியினிடத்திலே வந்தாள். தன்னுடைய முந்தானையை எடுத்து சிறுமியினுடைய தலையையும் சரீரத்தையும் துடைத்து கொண்டே அவள் சொன்னாள், பாழாய்ப்போன மழை, என்னுடைய மகளை நனைப்பதற்காகவே மாலை பொழுதிலே அது பெய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மழையை ஏசினாலே தவிர தன்னுடைய மகளை ஏசவில்லை. வேதத்திலே அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு தாய் உங்களை தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற தாயாக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இந்த உலகம் நம்மை எத்தனை விதமாக சொன்னாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற நாம், நம்மை ஆண்டவர் கரம் பிடித்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார், வாழ்வு தருகிறார். அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம், வாழ்விலே முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.